أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة النمل. இதுல அத்தியாயம் 27 அந்நம்லுண்டா எறும்பு. இந்த எறும்புகள் இருக்குல்ல, அதை பத்தி அல்லாஹ் தாலா சொல்லக்கூடியது. மக்காவுல இறக்கப்பட்டது. இந்த வசனம் 93 வசனங்கள் இருக்கு. திருக்குர்ஆனோட 27வது அத்தியாயம் அந்நமுலா இருக்கு. தொகுக்கப்பட்ட வரிசையில 27வது இடத்தை பெற்றிருந்தாலும் 48வது இடத்துலதான் இறக்கப்பட்ட வரிசையில இருக்கு. அல்லாஹ் தாலா இந்த அத்தியாயத்துல 18ஆம் வசனத்துல எறும்பு பத்தி சொல்லப்படுறதுனால இந்த அத்தியாயத்துக்கு பெயர் எறும்பு அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. இத பத்தி சொல்லும் போது நபியும் அரசருமான சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கல்ல, அவர்களுடைய படைகளும் எறும்புகள் நிறைந்த ஒரு ஓடைய கடந்து செல்றாங்க. அப்போ எறும்புகளே, நீங்க உங்க புற்றுகளுக்கு போய் நுழைஞ்சிருங்க. சுலைமானும் அவருடைய படையினரும் அவங்களுக்கே தெரியாம உங்களை மிதிச்சு விட வேண்டாம் அப்படின்னு ஒரு எறும்பு சொல்றது இந்த வசனத்துல அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான். அந்த எறும்பின் பேச்சை கேட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களாங்க சிரித்தது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவரா இருக்கிறாங்க. அத பத்தி வசனம் 19ல சொல்லி காட்டுறது. சுப்ஹானல்லாஹ். இந்த எறும்பை பத்தி சொல்லணும்டா இது 3 அதாவது பகுதிகளா அதோடைய உடலமைப்பு கொண்டதா இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய அதை பத்தின செய்திகளும் இந்த இடத்துல சொல்றாங்க. நான் அதை பண்ணிட்டு போறேன். மேலும் இந்த அத்தியாயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எறும்புகளை பத்தி பேசுறான். அதை தொடர்ந்து தொழுகை, ஜகாத்து, மறுமை நம்பிக்கை, நபிமார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹு அக்பர், திரும்பவும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ராணி பல்கீஸ் அவங்கள பத்தி, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பற்றிய செய்தியும் இதுல இருக்கு. இறைவனுடைய படைப்புகள் அதை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறால சொல்ல போறான். இஸ்ரவேலர்கள் உலக அழிவு நாள் முதலான தகவல்களும் இந்த சூறாவுல இடம்பெற்றிருக்கு. சூரா அந்நமல் 27வது அத்தியாயம் மக்காவுல இறக்கப்பட்டது. வசனம் 93. ஓகே, பாக்கலாமா தமிசமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தாசீன். இவை குர்ஆன் மற்றும் தெளிவான வேதத்தின் வசனங்களாகும். இந்த வேதம் நம்பிக்கையாளர்களுக்கு வழிகாட்டியும் நற்செய்தியும் ஆகும். அவர்கள் எத்தகையவர்களில் தொழுகையை நிலைநாட்டுகிறார்கள், ஜக்காத் கொடுக்கின்றார்கள், மேலும் மறுமையின் மீது அவர்கள் உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். உண்மையாதெனில் யார் மறுமையை நம்புவதில்லையோ அவர்களுக்கு அவர்களின் தீய செயல்களை நாம் அழகுபடுத்தி காட்டினோம். எனவே அவர்கள் தடுமாறி திரிகின்றார்கள். அவர்கள் எத்தகையவர்கள் அவர்களுக்கு மோசமான தண்டனை இருக்கின்றது. மேலும் மறுமையில் அவர்கள் தாம் அனைவரையும் விட அதிக இழப்புக்குரியவர்களாவார்கள். ஓகேம்மா. இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தனிப்பட்ட எழுத்துக்கள்ல முகத்தாவுடைய எழுத்துக்களோட ஆரம்பிச்சு அல்லாஹ் தஆலா சொல்றான், இது இந்த குர்ஆன் மற்றும் தெளிவான வேதத்தின் வசனங்களா இருக்கு. இந்த குர்ஆன் இருக்குல்ல, இது தெளிவான வசனம் இதுல இருக்கிறது. இந்த வேதம் நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களுக்கு நற்செய்தியா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க தெரியுமா? நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்கள் தொழுகை நிலை நாட்டுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரமலான் மாசத்தை கொடுத்திருக்கான். மத்த நாள்ல தொழுகிறாங்களோ இல்லையோ, நேரம் தவறப்படுவாங்க, விடுவாங்க, எதுவும் சொல்லுவாங்க. ஆனா இதுல மட்டும் அழகா பேணக்கூடியவர்களா இருப்பாங்க. யாரெல்லாம் இதை தொடர்ந்து தொழுகையை நிலைநாட்டக்கூடிய சமுதாயமாக மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வை யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கை கொண்ட மக்கள் தொழுகையை முதல்ல நிலைநாட்டுவாங்க, ஜக்காத்தை கொடுப்பாங்க, மறுமையின் மீது உறுதியான நம்பிக்கையோட வாழ்வாங்க. யா அல்லாஹ், அப்படிப்பட்ட சமுதாயமா எங்களை ஆக்கு யா அல்லாஹ். உண்மை என்ன தெரியுமா? யார் மறுமையை நம்பலையோ அவங்களுக்கு நாம அவங்களுடைய தீய செயல்கள் இருக்குல்ல, இதெல்லாம் பாவங்கள் செய்யறாங்க, தீமைகள் செய்யறாங்க, அதை நம்ம அழகாக்கிட்டோம். ஏன்னா அவங்க மறுமையை நம்பாம இருக்கிறாங்க. அதனால அவங்க தடுமாறி திரியிறாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா மோசமான தண்டனை அவங்களுக்கு இருக்கு. மறுமையில அவங்கதான் அனைவரை விட அதிகமான இழப்புக்கு உரியவர்கள். பிசினஸ்ல மோசடி ஆகி, மோசம் போய், லாஸ் ஆகி ஒண்ணுமில்லாம இருக்காங்களே அவங்க இல்ல, மறுமையை நம்பாதவங்கதான் லாஸ் ஆனவங்க, இழப்புக்குரியவங்க அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அடுத்து, மேலும் நபியே, நுண்ணறிவாளனும் நன்கு அறிந்தவனுமான இறைவனிடமிருந்து திண்ணமாக இந்த குர்ஆனை நீர் பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்.
அந்த சந்தர்ப்பத்தில் நடந்ததை இவர்களுக்கு நினைவூட்டுங்கள். மூசா தம் குடும்பத்தாரிடம் அப்பொழுது கூறினார், நான் ஒரு நெருப்பை காண்கின்றேன். நான் இப்பொழுது அங்கிருந்து ஏதேனும் செய்தியை உங்களிடம் கொண்டு வருகின்றேன், அல்லது தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு வருகின்றேன். நீங்கள் குளிர் காய்ந்து கொள்ளலாம். அங்கு அவர் சென்றதும் ஓர் உருவிலிரு அசரீரி கேட்டது. பாக்கியம் உள்ளவர்கள் ஆவர். இந்த நெருப்பில் உள்ளவரும் அதன் சுற்றுப்புறத்தில் இருப்பவர்களும் தூய்மையானவன் ஆவான். அகிலத்தார் அனைவரையும் வளர்த்து பரிபாலிப்பவனுமாகிய அல்லாஹ். மூசாவே, நான் தான் வலிமை மிக்கவனும் நுண்ணறிவாளனுமாகிய அல்லாஹ். மேலும் உமது கைத்தடியை சற்று எரியும். உடனே அது அந்த தடி பாம்பு போல் அசைவதை மூசா கண்டபொழுது பின்னோக்கி ஓடினார். திரும்பி கூட பார்க்கவில்லை. மூசாவே, அஞ்சாதீர். திண்ணமாக என் முன்னிலையில் தூதர்கள் அஞ்சுவதில்லை. ஓகே. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதுக்கு அடுத்து இங்க சொல்லி காட்டுறான், மறுமையில இழப்புக்குரியவங்க யாருங்கிறத சொல்லிட்டு, நபியே, நுண்ணறிவாளனும் நன்கு அறிந்தவனுமாகிய ரப்பிடமிருந்து வந்தது இந்த குர்ஆன். இது நீங்க புனைந்து கூறினது இல்ல, இது சூனியம் இல்ல, வேற எங்கேயோ இருந்து வந்ததில்ல. உங்களுடைய ரப்பு கிட்ட இருந்து இந்த குர்ஆனை நீங்க பெற்றுக்கிட்டு இருக்கீங்க. வேண்டா இந்த சந்தர்ப்பத்தை நீங்க உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன், நீங்க அதை பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருப்பியும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆறுதல் சொல்றான். இந்த சம்பவத்தை சொல்லி காட்டுறான். எப்படி இந்த ஒரு சம்பவத்தை நீங்க இந்த ஒரு நிகழ்ச்சிய நீங்க நினைவு கூடி பாருங்களேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? மதியன்ல இருந்து அவங்களுடைய அழகான அந்த கடனை நிறைவேற்றிட்டு தன்னுடைய மனைவியை அழைச்சுக்கிட்டு தன்னுடைய தாயகம் திரும்புறதுக்கு வர்றாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்துல குளிர்காலமா இருக்கு. தூரத்துல ஒரு நெருப்பை பாக்குறாங்க. தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாங்க, நீங்க இருங்க, நான் போய் கொஞ்சம் நெருப்பு எடுத்துட்டு வர்றேன். அதுல இருந்து நம்ம குளிர்காலம் இல்லாட்டி வழியை தெரிஞ்சுக்கிட்டு வர்றேன். அல்லாஹு தாலா எப்பேற்பட்ட நேர்வழியை அவங்களுக்கு கொடுத்தான், வழியை தேடி போனவங்களுக்கு. அப்ப ரப்பு கிட்ட நம்ம வழியை தேடி போனோம்டா, பாதை தெரியாம நிக்கிறப்போ, திக்கு தெரியாம நிக்கிறப்போ, பிரச்சனைகளோட நிக்கிறப்போ, சுப்ஹானல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி நேர்வழியை காட்டினானோ, எப்படி அவங்களுக்கு தெளிவை கொடுத்தானோ, அதே மாதிரி நம்முடைய ரப்ப ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், நம்முடைய ரப்பை வக்கீலா நாம எடுக்கும் போது இன்ஷா அல்லாஹ் நமக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழியை காட்டுவான். பிரச்சனைகள்ல இருந்து முடிவை கொடுப்பான், அழகான நிம்மதியை கொடுப்பான், அமைதியை கொடுப்பான் இல்லையா? அப்ப அவங்க அங்க போறாங்க. போய் பார்த்தா அங்க இருந்து ஒரு சத்தம் வருது. பாக்கியம் உறைந்து உங்களுடைய ரப்பு இங்க இருக்கிறான். அதாவது இந்த நெருப்புல உள்ளவங்களும் அதை சுற்றி இருக்கிறவங்களும் தூய்மையான அவங்க இருக்கிறாங்க. அகிலத்தார் அனைவரையும் வளர்த்து பரிபாலிப்பவனான அல்லாஹ் இங்க இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு சத்தம் சொல்லுது. அப்போ உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுறான். அல்லாஹ், மூசாவே, நான் தான் வலிமை மிக்கவனும் நுண்ணறிவாளனுமாகி உன்னுடைய ரப்பு அப்படின்ட்டு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட பேசுறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி இருக்கும்? பயப்படுறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க? மேல உங்களுடைய கைத்தடியை நீங்க எறிங்க. உடனே அது பாம்பு போல அசைதுல பார்த்து திரும்பி பார்க்காம ஓடுறாங்க. நாமளும் என்ன செய்வோம்? அப்படித்தானே, திடீர்னு பாம்பு வந்தா படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க. அப்போ கையில இருக்க தடியை தூக்கி போட்டது பாம்பு மாதிரி போகும். நெளியுமே அவங்க பயந்து ஓடுறாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுறான். நீங்க அஞ்சாதீங்க, பயப்படாதீங்க. இறை தூதர்கள் இறைவனுக்கு முன்னாடி அஞ்சுறது இல்ல, அதனால நீங்க பயப்படாதீங்க, இங்க வாங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூப்பிடுறான். அடுத்துமா, ஏதேனும் தவறு செய்திருந்தாலே தவிர பின்னர் தீமை செய்த பிறகு தன் செயலை அவன் நன்மையாக மாற்றிக்கொண்டால் திண்ணமாக நான் பெரும் மன்னிப்பாளனாகவும் கிருபையுடன் உள்ளவனாகவும் இருக்கின்றேன். மேலும் நீர் உமது கையை உமது சட்டையின் மார்பு பகுதியில் நுழைப்பீராக. அது பிரகாசிக்க கூடியதாய் வெளிப்படும். எவ்வித கேளுமின்றி இந்த இரு சான்றுகளும் ஃபிரௌனிடமும் அவனுடைய சமூகத்தாரிடம் கொண்டு செல்வதற்குரிய 9 சான்றுகளில் உள்ளவையாகும். அவர்கள் மிகவும் தீய நடத்தை உடைய மக்களாய் இருக்கின்றார்கள். ஆயினும் நம்முடைய மிக தெளிவான சான்றுகள் அம்மக்களின் முன் வந்தபோது இது அப்பட்டமான சூனியமாகும் என்று அவர்கள் கூறிவிட்டார்கள். அவர்கள் முற்றிலும் அநியாயமான முறையிலும் ஆணவத்தினாலும் தான் அந்த சான்றுகளை மறுத்தார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளங்களோ அவற்றை ஏற்றுக்கொண்டிருந்தன. அந்த குழப்பவாதிகளின் முடிவு என்னவாயிற்று என்பதை இப்போது நீர் பார்த்து கொள்ளும். மற்றொரு புறம் நாம் தாவூதுக்கும் சுலைமானுக்கும் ஞானத்தை வழங்கினோம். மேலும் அவ்விருவரும் கூறினார்கள், அல்லாஹுக்கு நன்றி உரித்தாகட்டும்.
அவனே நம்பிக்கை கொண்ட தன் அடியார்கள் பலரை விட எங்களுக்கு சிறப்பை வழங்கினான். ஓகே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்த கூப்பிட்டது. அவங்க முன்னாடி அவங்க பயந்துகிட்டு போறாங்க. இல்ல நீங்க வாங்க, பயப்படாதீங்க. யாரு பாவம் செஞ்சாங்களோ, தவறு செஞ்சாங்களோ அவங்கதான் பயப்படணும். மத்தவங்க பயப்பட தேவையில்ல அல்லாஹ்க்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி, அவர் யார் பாவம் செய்றாங்களோ அவங்களும் கூட திருந்தி நன்மை செஞ்சா அல்லாஹ் அந்த தீமைகளையும் அல்லாஹ் நன்மையா மாத்தி தருவான். அவன் பெரும் மன்னிப்பாளனா, கிருபையாளனா இருக்கான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்ற மாரி அல்லாஹ் நமக்கு சொல்றான் இல்லையா? நீங்க பாவம் செஞ்சுட்டீங்களா? பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. என் மேல நம்பிக்கைய வச்சு திருந்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பின்னாடி நன்மை செஞ்சீங்கன்னா, நான் உங்களுக்கு அந்த தீமையெல்லாம் நன்மையா மாத்தி தருவேன். அது மட்டும் இல்ல, உங்கள நான் மன்னிக்கிறேன். நான் கிருபையாளனா இருக்கிறேன்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். யா அல்லாஹ், யா ரப்பே, உன்னுடைய கிருபைக்கு உரித்தான மக்களாக, உன்னுடைய மன்னிப்பை பெறக்கூடிய மக்களாக எங்களை ஆமீன். அனைவரையும் ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன் யா ஆமீன். ரப்பல் ஆலமீன். அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா அவனுடைய சான்ற மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு குடுக்குறான். அந்த சான்றுகள எடுத்துக்கிட்டு நீங்க நல்ல இந்த மக்கள்ட்ட போய் தீய நடத்தையுடைய மக்களா இருக்கிறாங்க அவங்க. அவங்களுக்கு நன்னடத்தைகள சொல்லிக் குடுங்க. ஃபிரௌன்ட்டயும் அவங்களுடைய சமுதாயத்திட்டயும் இந்த சான்றுகளையும் எடுத்துக்கிட்டு இன்னும் கூடுதலா அல்லாஹ் சான்று குடுத்தது சொல்றான். 9 சான்றுகளோட நீங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். இருந்தாலும் மிக தெளிவான சான்று அந்த மக்களுக்கு வந்ததுக்கு பின்னாடியும் அந்த மக்கள் என்ன சொன்னாங்க? அப்பட்டமான சூனியம்ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம என்ன செஞ்சோம்? அவங்கள அநியாயமான முறையில ஆணவத்தினாலும் அந்த சான்றுகளை மறுத்த மக்கள அவர்களுடைய உள்ளங்களோ அதை ஏத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த குழப்பவாதிகள் முடிவு என்ன ஆச்சுங்கிறத நீங்க பாத்தீங்களா? அவங்க அவங்களுடைய உள்ளம் இது அல்லாஹ்வுடைய சான்று, இவர் அல்லாஹ்விடமிருந்து வந்த தூதர், இத மனிதனால செய்ய முடியாது, அழகான அத்தாட்சிகளை கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொல்லி உள்ளம் ஏற்றுக்கிடுச்சு. ஆனா அவங்களுடைய வரட்டு கடல் பிடிவாதம், கௌரவம், அவங்களுக்கு அவங்களுடைய ஆணவம் என்ன செஞ்சுச்சு? அதை மறுக்கக்கூடியதா ஆச்சு. அதனால அந்த குழப்பவாதிகள் முடிவு என்ன ஆச்சு? அழிவுல முடிஞ்சுச்சுங்கிறத நபியே, இந்த செய்தி உங்களுக்கு வந்துச்சா? இது கேட்ட ஆறுதல் அடைங்க. அநியாயக்காரர்களின் மறுக்கக்கூடியவர்களின் முடிவு இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு சொல்றான். இன்னொரு புறம் பாருங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவங்களுக்கு நம்ம கிட்ட இருந்து ஞானத்தை கொடுத்தோம். அந்த 2 பேரும் அந்த ஞானத்தை அல்லாஹ்விடமிருந்து பெற்ற அந்த அறிவை பெற்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருந்தாங்க. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். அவனே நம்பிக்கை கொண்ட தன்னுடைய அடியார்கள்ல பலரை விட எங்களுக்கு சிறப்ப கொடுத்திருக்கான்னு அல்லாஹ்வ புகழ்ந்தாங்க. அப்ப பாத்தீங்களா? நமக்கு சிறப்புகள் கிடைக்கும் போது, சந்தோஷங்கள் வரும்போது, வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் போது, மகிழ்ச்சியா உணரும் போது, நம்ம யா அல்லாஹ், உலகத்துல மற்றவங்களுக்கு கொடுக்காத நியமத்துக்களை எனக்கு கொடுத்திருக்கே, அறிவை கொடுத்திருக்க, குடும்பத்தை கொடுத்திருக்க, நல்ல அழகான சேலரி இருக்கு, வேலை இருக்கு, படிப்பு இருக்கு, கைகால் சுகம் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு. இப்படிலாம் எங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிய ரப்பே, உனக்குதான் எல்லா புகழும் யா அல்லாஹ். எல்லாரையும் விட மிகப்பெரிய சிறந்த ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்திருக்கேன்னு நம்ம நன்றி செலுத்துறோமா? நன்றி செலுத்தணும். அதத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதனாலதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அவங்களுக்கு நன்றி செலுத்தினாங்கிறத நமக்கு சொல்லி காட்டுறான். யா அல்லாஹ், இதன் மூலம் நாங்கள் அழகான படிப்பினை பெற்று உனக்கு நன்றி உள்ள மக்களாக இருக்க நீ எங்களுக்கு கிருபை செய்ய அல்லாஹ். ஆமீன். அடுத்த பின்னர் சுலைமான் தாவூதின் வாரிசானார். அவர் கூறினார், மக்களே, எங்களுக்கு பறவைகளின் பேச்சுக்கள் கற்றுத்தரப்பட்டுள்ளன. எல்லா விதமான பொருள்களும் எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. திண்ணமாக இது அல்லாஹ்வின் வெளிப்படையான அருளாகும். மேலும் சுலைமானுக்காக ஜின்கள், மனிதர்கள் மற்றும் பறவைகள் ஆகியவற்றின் படைகள் திரட்டப்பட்டிருந்தன. மேலும் அவை முழுமையான கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருந்தன. ஒருமுறை சுலைமான் அப்படைகளுடன் சென்று கொண்டிருந்தார். அவர்கள் அனைவரும் எறும்புகளின் பள்ளத்தாக்கிற்கு வந்தபோது ஓர் எறும்பு கூறியது, எறும்புகளே, உங்களுடைய புற்றுகளில் நுழைந்து கொள்ளுங்கள். சுலைமானும் அவருடைய படையினரும் தெரியாமல் உங்களை மிதித்து விடக் கூடாது. சுலைமான் அது சொல்வதை கேட்டு புன்னகை பூத்து சிரிக்கலானார். மேலும் கூறினார், என் இறைவா, என் மீதும் என் பெற்றோர் மீதும் நீ புரிந்த பேர் உதவிக்கு நான் நன்றி செலுத்திக் கொண்டிருப்பதற்காகவும் நீ திருப்திப்படுகின்ற நற்செயலை செய்து வருவதற்காகவும் என்னை நீ கட்டுப்படுத்தி வைப்பாயாக. மேலும் உன் அருளால் என்னை உன்னுடைய நல்லடியார்களில் சேர்த்து வைப்பாயாக. மற்றொரு சமயம் சுலைமான் பறவைகளின் நிலைமைகளை ஆராய்ந்தார். பின்னர் கூறினார், என்ன விஷயம்? நான் ஹுதூத் மரங்கொத்தி பறவையை காணவில்லையே.
அது எங்காவது காணாமல் போய்விட்டதா? ஓகே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த நியமத்துக்களை லயனா சொல்லி காட்டுறான் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தாவூது அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வாரிசாகிறாங்க. அப்போ சொல்றாங்க, மக்களே, எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பறவைகளின் பேச்ச கற்று கொடுத்திருக்கான். எல்லா விதமான பொருட்களையும் எங்களுக்கு வழங்கி இருக்கிறான். நிச்சயமா இதெல்லாம் எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படையா கொடுத்த அர்ப்பணம். அப்ப மறைமுகமா சுப்ஹானல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, பாருங்க அல்லாஹ்வுடைய ஃபضல, அல்லாஹ்வுடைய அர்ப்பணைய எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறாங்கன்னு. அதுக்கு அடுத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்காக அல்லாஹ் சொல்றான், ஜின்களை, மனிதர்களை, பறவைகளை, இது மாதிரியான படைகளை அல்லாஹ் அவங்களுக்கு ஒன்று திரட்டி கொடுத்திருந்தான். அது ஒவ்வொன்றும் முழுமையா முறையா அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு தடவை அந்த படைகளோட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு இடத்துக்கு போறாங்க, வெளியில கிளம்பி போறாங்க. அப்படி போகும்போது எறும்புகள் வாழக்கூடிய ஒரு பள்ளத்தாக்குக்கு வர்றாங்க. அப்படி வந்தா அந்த எறும்புல ஒரு எறும்பு சொல்லுது, எறும்புகளே, உங்களுடைய புற்றுகள்ல போய் நுழைஞ்சுக்கோங்க, உங்க வீட்டுக்குள்ள ஒடியிருங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய படைகளும் அவங்களுக்கே தெரியாம உங்களை மிதிச்சு விடக்கூடாது, அதனால போயிருங்கன்னு சொல்லுது. பாத்தீங்களா? எறும்பு, சாதாரண எறும்பு. பார்த்தா எறும்பு பொடியை போட்டு இல்லாட்டி எதையாச்சும் போட்டு அதை நம்ம அப்புறப்படுத்திடுவோம், காலி பண்ணிடுவோம். அந்த எறும்பு தன்னுடைய இனம் அழிஞ்சு போயிடக்கூடாது, அடுத்தவங்க வர்றவங்க அதை மிதிச்சிடக்கூடாது, நோவினை பற்றக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு கவலைப்படுது. அந்த எறும்பு அந்த இனத்தை பாதுகாக்குது. பாத்தீங்களா? நம்மளும் இருக்கிறோம். நம்முடைய இனம், நம்முடைய மனித சமுதாயம் வீண்ல, இந்த தீன்ல இருந்து வெளியாகி வீணின் பக்கம் போகக்கூடிய சமுதாயங்களை, மக்களை பாக்குறோம். உனக்கு வலிச்சா எனக்கு என்ன, எனக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிருச்சா, நம்ம வேலையை நம்ம பாத்துக்கிட்டு போவோம் அப்படின்னு இருக்கோம் இல்லையா? இதுக்கு மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு படிப்பினையா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்க, எறும்பு கூட அது இனத்தை நினைச்சு கவலைப்படுது. நீங்க கவலைப்பட வேண்டாமா? நீங்க இந்த மனித இனத்தை அழிவுல இருந்து பாதுகாக்க வேணாமா? அவங்களுக்கு உங்களுக்கு கிடைச்ச இந்த சுப செய்தி, இந்த நேர் வழிகாட்டிய பிற மக்களுக்கு, ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு, புறக்கணிக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க சொல்லி காட்ட வேண்டாமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேக்குறான். கேட்காம இல்லையா? அப்ப அந்த எறும்பு சொல்லுது, இங்க வாங்க, இங்க அவங்க எல்லாரும் வர்றாங்க, அவங்க என்ன செஞ்சிருவாங்க, உங்களை மிதிச்சிருவாங்க, அவங்களுக்கே தெரியாம மிதிச்சிடலாம், ஓடி போயிருங்க, நம்ம எல்லாரும் வாங்க உள்ள போய் நுழைஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இத சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். கேட்டுட்டு சிரிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்க, மற்றதுகெல்லாம் ஏதோ போகுது, ஊறுது, பறக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதுகளுக்குள்ள பாசைகள், அதுக்குள்ள அக்கறை, அதுக்குள்ள கரிசனம், அது எவ்வளவு ஒற்றுமை இல்லையா? இது நிறைய படிப்பினை இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அதெல்லாம் பார்த்து அவங்க சொல்றாங்க, இறைவா, என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்த உன்னுடைய பேருதவி இருக்குல்ல, அதுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனா எங்களை ஆக்கி வையா அல்லாஹ். நீ திருப்திப்படுற செயலை நாங்க செய்யறதுக்கு எங்களை கட்டுப்படுத்தி வையா அல்லாஹ். உன்னுடைய அருளால் என்னை உன்னுடைய நல்லடியார்கள் சேர்த்து வைப்பாயாக யா அல்லாஹ். தலைக்கணம் தலைக்கு ஏறி பெருமை முத்தி போய் காலரை தூக்கி விட்டு, பாத்தீங்களா எனக்கு கிடைச்ச ஆட்சிய, எனக்கு பாருங்க எறும்புகள் பேசக்கூடிய பாசையெல்லாம் தெரியுதுன்னு நிராகரிக்கும் போக்கிலிருந்து காப்பாத்துறப்பே. இன்னைக்கு மக்கள்கிட்ட தானே கொஞ்சம் ஏழ்மையில இருந்து வசதி வந்துட்டா போதும். சுப்ஹானல்லாஹ். ஒரு சிலருக்கெல்லாம் தலை எது கால் எதுன்னே புரியாது, மனுஷர்களை மதிக்கவே மாட்டாங்க. முன்னாடி இருந்த நிலைய கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காத மக்கள் இருக்கிறாங்க. அதுக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து ஒரு உதாரணமா காட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். பாருங்க, அவருக்கு இவ்வளோ பெரிய ஆட்சியையும் அதிகாரத்தையும் சிறப்பையும் கொடுத்தப்போ எறும்பு பேசுறத கேட்டுட்டு சிரிச்சுட்டு அந்த இடத்துல அதோட போகல, என்னுடைய ரப்பே, எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ எவ்வளவு பெரிய பேருதவி செஞ்சிருக்க தெரியுமா, அதுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களா எங்களை ஆக்கி வையா அல்லாஹ். அதோட மட்டும் இல்ல, நீ திருப்திப்படக்கூடிய நல்ல அமல்கள் செய்யறதுக்கும் எங்களை நீ கட்டுப்படுத்தி வையா அல்லாஹ். தலை தெறிக்க தலைக்கணம் பிடிச்சு போயிடாம பாதுகாத்துறியா அல்லாஹ். அதெல்லாம் இதுக்குள்ள இருக்குதா? சுப்ஹானல்லாஹ். அதை மட்டும் சொல்லிட்டு, உன்னுடைய அருள்நாள் உன்னுடைய அடியார்கள்ல எங்களை நல்லோர்களோட சேர்த்து வையா அல்லாஹ். எவ்வளவு ஒரு அழகான துவா,
எவ்வளவு அழகா நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹிஸ்டரி மூலம், இந்த சரித்திரத்தின் மூலம் நமக்கு கற்றுக் கொடுக்குறான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க துவா செய்யறாங்க. அப்ப நம்மளும் நமக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய நியாமத்துக்களை அனுபவிக்கும் போது சந்தோஷங்களும், அழகான ஒரு மகிழ்ச்சிகளும், ஒரு அமேசிங்கான ஒரு சில விஷயங்கள் நடக்கும் போதும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களா, அல்லாஹ்விடத்துல அவனுக்கு அழகான முறையில் நன்றி செலுத்தி அவனிடம் அடிபணியக்கூடியவர்களா, அவன் பக்கம் திரும்பக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் அப்படிப்பட்ட நல்லடியார்களா ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன். அதுக்கு அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அதாவது வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு பக்கம் போறாங்க. அந்த இன்னொரு சமயத்தை பத்தி சொல்லி காட்டுறாங்க. அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, பறவைகளை எல்லாம் அதனுடைய நிலைமையெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு வர்றாங்க. அப்படி பார்த்துக்கிட்டு வந்தா ஒரு பறவையை காணோம். கோடான கோடி பறவைகள் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய நுண்ணறிவையும், ஆற்றலையும் அவங்களுக்கு குடுத்திருப்பான் பாருங்க. அப்போ அந்த இடத்துல அந்த பறவைகள ஒரு பறவைய காணாம தேடணும்னா எந்த அளவுக்கு அவங்க ஷார்ப்பா இருந்திருக்காங்க. எங்க இந்த புது புது பறவைய காணோம். அது எங்க போச்சு? எங்காச்சும் காணாம போயிருச்சா? அப்படின்னு தேடிக்கிட்டு வர்றாங்க. அடுத்து. நிச்சயம் அதனை நான் கடுமையாக தண்டிப்பேன், அல்லது அதனை அறுத்து விடுவேன். இல்லாவிட்டால் பொருத்தமான காரணத்தை என்னிடம் அது சமர்ப்பிக்க வேண்டும். அதிக தாமதமின்றி அது வந்து கூறியது, தங்கள் அறிவுக்கு வராத சில செய்திகளை நான் பெற்றிருக்கின்றேன். நான் சபா பற்றி உறுதியான செய்தியை தங்களிடம் கொண்டு வந்திருக்கின்றேன். அங்கு அம்மக்கள் மீது ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கும் ஒரு பெண்ணை கண்டேன். அவளுக்கு எல்லா விதமான பொருட்களும் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் ஒரு கம்பீரமான ஓர் அரியணையும் அவளுக்கு உள்ளது. அவளும் அவளுடைய சமூகத்தார்களும் அல்லாவை விடுத்து சூரியனுக்கு சிரம் பணிவதையும் நான் கண்டேன். ஷைத்தான் அவருடைய செயல்களை அவர்களுக்கு அழகாக்கி காண்பித்து நேரிய பாதையில் செல்லவிடாமல் அவர்களை தடுத்து விட்டான். இதனால் வானங்கள் மற்றும் பூமியில் மறைந்திருப்பவற்றை வெளிக்கொணர்பவனும், நீங்கள் மறைத்து வைப்பவற்றையும் வெளிப்படுத்துகின்றவற்றையும் நன்கறிபவனுமாகிய அல்லாஹ்வுக்கு சிரம் பண்ணிய வேண்டும் எனும் நேர்வழி அவர்கள் அடையாதவர்களாக இருக்கின்றார்கள். ஓகே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பறவைகளை ஆய்வு செஞ்சதையும், அந்த பறவையில ஒண்ணு காணாம போய் எங்க அது அப்படின்னு கேட்ட நிகழ்வையும் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான். நிச்சயமா அந்த பறவையை காணா, அது என்கிட்ட வரணும். அப்படி அதாவது வந்து அது எங்க போச்சு என்கிட்ட சொல்லாம, அது வரட்டும், நான் கடுமையா தண்டிப்பேன், இல்லாட்டி அதை அறுத்துருவேன். அப்படி இல்லைன்னா அதுக்கு தகுந்த காரணத்தை என்கிட்ட சொல்லணும். எங்க போச்சு என்கிட்ட சொல்லாம அப்படின்னு கேக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த மாதிரி ஒரு ஆட்சியெல்லாம் நமக்கு கொடுத்திருந்தா சுப்ஹானல்லாஹ் எப்படி இருக்குமோ. ரப்பே ரஹ்மானே உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். உடனே அத ரொம்ப தாமதம் இல்லாம அவசரமா அந்த பறவை வருது. வந்தா இத படிச்சு பார்த்தா இதோடைய தப்சீல்ல ரொம்ப அற்புதமா அழகா இருக்கும். வந்தது எல்லாரும் உன்னை இப்பதான் சுலைமான் தேடிட்டு போறாரு. இருக்குடி உனக்கு கதை. நம்ம வீட்டுல சொல்லுவோம்ல, எங்கேயாச்சும் ஏதாச்சும் போயிட்டு பிள்ளைங்களை காணாட்டினா இப்பதான் உன்னை வாப்பா வந்து தேடினாங்க, போ போ உனக்கு நல்லா மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த பறவை வந்தது எல்லாரும் சொல்றோம்னு அந்த பறவை அவசரமா வந்து சொல்லுது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துட்ட மெதுவா வந்து, நபியே, நீங்க வந்து உங்களுடைய அறிவுக்கு எட்டாத சில செய்திகளை நான் பார்த்துட்டு வந்திருக்கேன், எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன், உங்கள்ட்ட சொல்றதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுது. ஓ அப்படியா, என்ன செய்தி சொல்லுப்பா அப்படின்னு கேட்கும்போது, பக்கத்துல சபான்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு செய்தியை நான் கொண்டு வந்திருக்கேன். அங்க மக்கள் வாழ்றாங்க. ஒரு ஆட்சி செலுத்தக்கூடிய ஒரு பெண்ணை நான் அங்க பார்த்தேன். அவளுக்கு எல்லா விதமான பொருள்களும் வழங்கப்பட்டிருக்கு. அவளுக்கு பயங்கரமான ஒரு அரியணையும், ஒரு கம்பீரமான ஒரு அரியணையும், ஒரு சிம்மாசனமும் அவளுக்கு இருக்கு. அவளும் அவளுடைய சமுதாயத்தாரும் அல்லாஹ்வை விட்டுட்டு சூரியனுக்கு சிரம் பணியறத நான் பார்த்தேன். எப்பவா? அல்லாஹ்வை விட்டுட்டு சூரியனுக்கு சிரம் பணியக்கூடிய மக்களா அவங்க இருக்கிறாங்க. அதை நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, ஷைத்தான் அவங்களுக்கு அந்த செயலை அழகாக்கி காமிச்சிருக்கான். நேரிய பாதையில செல்ல விடாம அவங்கள ஷைத்தான் தடுத்துட்டான். இதனால வானம் மற்றும் பூமியில மறைஞ்சிருக்கிற வெளிக்கொணர்பவனை மறந்துட்டு, அதாவது வந்து வானம் மற்றும் பூமியின் மறைந்திருப்பவற்றை வெளிக்கொணர்பவனும், நீங்கள் மறைத்து வைத்திருப்பவற்றை வெளிப்படுத்துகின்றவனும் நன்கு அறிவோனுமாகிய அல்லாஹுக்கு சிரமணிய வேண்டும்ங்கிற நேர்வழிய அவங்க அடையாதவங்களா இருக்கிறாங்க. வானத்திலையும் பூமியும் மறைஞ்சு இருக்கிறத வெளிக்கொண்டு வர்றது யாரு? அல்லாஹ் தான். வெளிப்படுத்துறத மறைச்சு வச்சிருக்கிறத வெளிப்படுத்துறது யாரு?
அந்த அல்லாஹ் தான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு சிரம்பணிகிறத விட்டுட்டு அத அவங்க அறியாத மக்களா இருந்து சூரியனை வழிபடுறத நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பறவை சொல்லுது. சுப்ஹானல்லாஹ். இதுக்கு அடுத்து என்ன சொல்ல போறாங்கங்கிறத பாப்போமா? ஜஸாக்கல்லாஹ் ஹைரம்மா. 27ல 26வது வசனம்டா, படிங்க. அல்லாஹ் ஒருவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. அவனே மாபெரும் அரசுக்கு உரிமையாளன் ஆவான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கூறினார், நீ உண்மை சொல்கிறாயா அல்லது பொய்யர்களோடு நீ சேர்ந்து விட்டாயா என்பதை இப்போதே நாம் பார்த்து விடுகின்றோம். என்னுடைய இந்த கடிதத்தை எடுத்துச் சென்று அவர்களிடம் போட்டுவிடு. பிறகு அவர்களை விட்டு விலகி நின்று அவர்கள் என்ன பதில் நடவடிக்கையை எடுக்கப் போகின்றார்கள் என்று நீ கவனி. அரசி கூறினாள், அரசவை பிரமுகர்களே, மிக முக்கியமான கடிதம் ஒன்று என்னிடம் போடப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக அது சுலைமானிடம் இருந்து வந்துள்ளது. மேலும் அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் அது தொடங்கப்பட்டுள்ளது. எனக்கு எதிராக நீங்கள் ஆணவத்துடன் நடந்து கொள்ளாதீர்கள். மேலும் முஸ்லிம்களாய் பணிந்தவர்களாய் என்னிடம் வரவேண்டும் என்னும் வாசகம் அதில் உள்ளது. கடிதத்தை படித்து காட்டிவிட்டு அரசி கூறினால், சமுதாய தலைவர்களே, என்னுடைய இந்த விவகாரத்தில் எனக்கு ஆலோசனை வழங்குங்கள். நீங்கள் இல்லாமல் எந்த விவகாரத்தையும் நான் முடிவு செய்வதில்லை. அவர்கள் பதிலளித்தார்கள், நாம் வல்லமை மிக்கவர்களாகவும் கடுமையாக போரிடக்கூடியவர்களாகவும் இருக்கின்றோம். இதற்கு மேல் இறுதி முடிவெடுப்பது உங்கள் பொறுப்பு. என்ன ஆணையிடுவது என்பதை தாங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். அரசி கூறினால், அரசர்கள் ஏதேனும் ஒரு நாட்டில் புகுந்தால் அதனை அழித்து விடுவார்கள். மேலும் அங்கு கண்ணியத்துடன் வாழ்பவர்களை கேவலப்படுத்தி விடுவார்கள். இதைத்தான் அவர்கள் செய்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு நான் ஒரு அன்பளிப்பை அனுப்ப போகின்றேன். பின்னர் என்னுடைய தூதுவர்கள் என்ன செய்தியை பெற்று திரும்பி வருகின்றார்கள் என்பதை பார்க்கலாம். ஓகே. இப்போ இந்த இடத்துல இந்த பறவை சொல்லுது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட, நீங்க தெரியாத ஒரு விஷயத்த நான் கொண்டு வந்திருக்கேன், இந்த மாதிரி பக்கத்து நாட்டுல நடக்குதுன்னு. உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீ பொய் சொல்றியா உண்மையை சொல்றியா? நான் தான் இப்பயே செஞ்சு டெஸ்ட் பண்ணி பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, ஒரு கடிதத்தை எழுதி நீ அங்க போய் போடு, அங்க என்ன நடவடிக்கை நடக்குது அப்படிங்கிறத பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. உடனே அந்த பறவை அதை எடுத்துக்கிட்டு போய் அங்க கொடுக்குது. அதை பார்த்தா அந்த கடிதத்தை எடுத்து பார்த்துட்டு அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசி அந்த அரசவை மந்திரிகள்கிட்ட கூப்பிட்டு கேக்குறாங்க, என்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு கடிதம் ஒண்ணு வந்திருக்கு, அது சுலைமான் சொல்லக்கூடிய அரசர்கிட்ட இருந்து வந்திருக்கு. அதுல எழுதியிருக்கு, அளவிலா கருணையும் இணையில்லா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்து தொடங்கப்பட்டு, எனக்கு எதிரா நீங்க ஆணவத்தோட நடந்து கொள்ளாதீங்க, நீங்க எல்லாரும் முஸ்லிம்களா பணிந்தவர்களா என்கிட்ட வாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அதுல இருக்குது. நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடிதத்தை படிச்சுட்டு அந்த அரசி அந்த மத்த சமுதாய தலைவர்கள்ட்ட எல்லாம் கேக்குறாங்க. அப்போ நீங்க இல்லாம நான் எந்த ஒரு விவகாரமும் நான் எந்த ஒரு முடிவும் எடுக்கிறது இல்ல, நம்ம என்ன செய்யலாம்னு ஒரு மஷோரா. பாத்தீங்களா, ஒரு இடத்துல எந்த ஒரு செயலை செஞ்சாலும் ஒரு ஆலோசனை வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு ஒரு ஆலோசனை செய்யறாங்க. அப்ப அந்த ஆலோசனை செய்யும் போது அங்க இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க, நம்ம கடுமையா போரிடக்கூடியவங்க, ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, நீங்க எதுக்கும் அஞ்ச வேணாம், பயப்பட வேணாம், இதுக்கு மேல முடிவெடுக்கிறது ஏன்னா அரசியா இருக்கக்கூடிய உங்களுக்கு தான் அப்படிங்கிறத சொல்றாங்க. உடனே அந்த அரசி சொல்றாங்க, எந்த ஒரு நாட்டுக்குள்ளயும் படைகள் புகுந்தா அந்த நாட்டை அழிச்சு வீணாக்காம அங்க கண்ணியமானவங்களை கேவலப்படுத்தாம இருக்கிறதே இல்ல. ஆனால் நம்ம முதல்ல என்ன செய்வோம், அன்பளிப்பை கொஞ்சம் கொடுத்து விட்டு பார்ப்போம், அதுக்கு என்ன பதில் வருதுன்னு, அதுக்கு பின்னாடி மத்ததை செய்யலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்தடா. அரசியின் தூதுவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்ததும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார், நீங்கள் பொருளால் எனக்கு உதவி புரிந்திட விரும்புகின்றீர்களா? அல்லாஹ் எனக்கு வழங்கியிருப்பது உங்களுக்கு வழங்கியிருப்பதை விட எவ்வளவோ அதிகமாகும். எனவே உங்கள் அன்பளிப்பை கொண்டு நீங்களே மகிழ்ந்திருங்கள். தூதரே, உம்மை அனுப்பியவர்களிடம் நீர் திரும்பிச் செல்லும். அவர்களால் எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு பெரும் படைகளை திரட்டிக் கொண்டு அவர்களிடம் நாம் திண்ணமாக வரப்போகின்றோம். அவர்கள் கேவலப்பட்டு போகும் வகையில் அங்கிருந்து அவர்களை இழிவானவர்களாக வெளியேற்றி விடுவோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார், அவையோரே, அவர்கள் கீழ்ப்படிந்தவர்களாய் என்னிடம் வருமுன் அவர்களுடைய அரியணையை உங்களில் யார் என்னிடம் கொண்டு வர முடியும்? பலம் பொருந்திய ஒரு ஜின் கூறியது, நீங்கள் உங்களுடைய இடத்தை விட்டு எழுவதற்கு முன் அதை நான் உங்களிடம் கொண்டு வந்து விடுகின்றேன். நான் அதற்கு வலிமை பெற்றவனாகவும் நம்பிக்கைக்குரியவனாகவும் இருக்கின்றேன். அவர்களுள் ஓரளவு வேத அறிவை பெற்றிருந்த ஒருவர்
நீங்கள் கண்மூடி திறப்பதற்குள் அதை உங்களிடம் நான் கொண்டு வந்து விடுகின்றேன் என்று கூறினார். அவ்வாறே அவ்வரியணை தம் இடத்தில் வைக்கப்பட்டிருப்பதை கண்டதுமே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உரக்க கூறினார், இது என் இறைவனின் அருட்கொடையாகும். நான் நன்றி செலுத்துகின்றேனா நன்றி கொள்கின்றேனோ என என்னை அவன் சோதிப்பதற்காக. மேலும் யாரேனும் நன்றி செலுத்தினால் அவருடைய நன்றி அவருக்கே நன்மை தரும். தவிர யாரேனும் நன்றி கொன்றால் திண்ணமாக என்னுடைய இறைவன் தேவைகள் அற்றவனாகவும் பெரும் கண்ணியமிக்கவனாகவும் இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இப்ப என்ன செய்யுது, அந்த அன்பளிப்பை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து வந்ததும் அதையெல்லாம் பார்த்துட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க அந்த தூதுவர்கள்ட்ட, உங்களுடைய அன்பளிப்பு தேவைப்படுற அளவுக்கு எனக்கு இல்ல, அதை விட்டு அதிகமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறான், இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்களே வச்சு சந்தோஷப்படுங்க. ஆனா ஒரு விஷயத்த சொல்லிருங்க, நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பெரும் படையோட வந்து உங்களை கேவலப்படுத்த போகக்கூடிய நாள், இழிவடைய போகிற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல, அது தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி போய் அங்க சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. சொல்லிட்டு அப்ப என்ன செய்வாங்க, ஏற்கனவே அந்த நாட்டு அரசி ரொம்ப சாதுரியமான ஒரு பெண்ணா இருக்கிறான். அப்போ அவங்க திரும்பி வருவாங்கங்கிற, ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய மக்களுக்கு நாசங்கள் ஏற்படுறதையோ அந்த நாடு அழிவையோ அவங்க விரும்பல இல்லையா. இதுல நிறைய சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு படிப்பினையும் நிறைய பாடங்களும் இருக்குது. நம்ம இதுல தர்ஜுமா மட்டும்தான். நிறைய பேருக்கு வந்து இத படிக்கிறோம், இது எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, விளங்க மாட்டேங்குது, நாங்க அதனாலயே நிறைய படிக்கிறது இல்ல, அதனால படிச்சாலும் அவ்வளவுக்கு என்னமோ தெரியல, விளங்காத மாதிரி இருக்கு. அதனால நம்ம இதோட தமிழுக்கு தான் நம்ம அர்த்தமே பார்த்துக்கிட்டு அதுக்குதான் எக்ஸ்பிளைன் பண்றோம்னே தவிர இது சார்ந்த ஹதீஸ், இது சம்பவம், இந்த வசனம் இறங்குனது எதை எதிர்பார்க்குது, இதுல உள்ள படிப்பினைகள் என்ன, அதையெல்லாம் நம்ம தஃசீர்ல நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். சரியா. அப்போ இங்க இருந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, சரி அவங்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய சிம்மாசனம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பறவை வந்து சொல்லுச்சுல, அந்த சிம்மாசனத்தை அவங்க வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு யாருக்கு முடியும் அப்படின்னு அங்கனக்குள்ள ஜின்கள்லாம் இருக்கிறாங்க, பழம்பெருந்த மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேக்குறாங்க. அப்போ அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு ஜின்னு சொல்லுது, நீங்க உங்க ஆபீஸ் வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். ஆனா அது அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய அறிவை பெற்ற ஒரு மனிதருக்கு சொல்றாரு, நீங்க கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன், எனக்கு அனுமதி தர்றீங்களான்னு கேக்குறாங்க. ஓகேன்னு சொல்லி சொன்னதோட அந்த செகண்ட்ல அந்த கண்ணு மூடி திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த சிம்மாசனம் அவங்களுக்கு முன்னாடி வந்து நிக்குது. உடனே அல்லாஹ்வுடைய தூதரான சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சத்தமா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறாங்க. பாருங்க, என்னுடைய இறைவனுடைய அற்கொடை இது, நான் நன்றி செலுத்துறேனா நன்றி கெட்டு நடக்கிறேனான்னு சோதிக்கிறதுக்காகத்தான் என் ரப்பு எனக்கு இப்படியெல்லாம் செய்யறான். உண்மையிலேயே நன்றி செலுத்துறது நமக்குத்தான் நல்லது, நமக்குத்தான் நன்மை பெற்றுத்தரும். யாரு நன்றி செலுத்தாம இருக்கிறாங்களோ அதை விட்டு ரப்பு தேவையற்றவனா இருக்கிறான், பெரும் கண்ணியமானவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதரான சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஞானத்துக்கு அல்லாஹ்வுக்கு உடனே நன்றி செலுத்துறாங்க. அடுத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கூறினார், அரசியின் அரியணையை அடையாளம் காண முடியாத வகையில் அவள் முன் வைத்து விடுங்கள். உண்மை நிலையை தெரிந்து கொள்கின்றாளா அல்லது சரியான வழியை அறிந்து கொள்ளாதவர்களுள் ஒருத்தியாய் இருக்கின்றாளா என்று நாம் பார்த்து விடுவோம். அரசி வருகை தந்ததும் உம்முடைய அரியணை இப்படித்தான் உள்ளதா என்று அவளிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவள் கூறினாள், இதுவோ அதை போலவே இருக்கின்றது. நாங்கள் முன்பே அறிந்திருந்தோம், சிரம் தாழ்த்தி கீழ்ப்படிந்தவர்களாய் இருந்தோம் அல்லது முஸ்லிமாக விட்டிருந்தோம். அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவள் எந்த தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தாலோ அந்த வணக்கம்தான் நம்பிக்கை கொள்ள விடாமல் அவளை தடுத்து விட்டிருந்தது. ஏனெனில் அவள் நிராகரிக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்தவளாய் இருந்தாள். மாளிகையினுள் நுழைவீராக என்று அவளிடம் கூறப்பட்டது. அதனை பார்த்தபோது தண்ணீர் தடாகம் என்று கருதி கொண்டாள். இறங்குவதற்காக தன் உடையை கெண்டைக்கால்களுக்கு மேல் உயர்த்தினாள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கூறினார், இது பளபளக்கும் கண்ணாடி மாளிகையின் தரையாகும். அதற்கு அவள் கூறினாள், என் இறைவனே, இன்று வரை எனக்கு நானே கொடுமை புரிந்து கொண்டிருந்தேன். இனி நான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடன் சேர்ந்து அகிலம் அனைத்தின் அதிபதியாகிய அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழ ஏற்றுக்கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு அழகா அவங்க நன்றி செலுத்தினாங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு, அதுக்கு அடுத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்ட அந்த அரசி வந்துட்டாங்க. அந்த வர்றதுக்கு முன்னாடி அதுல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிட்டு வைக்கிறாங்க அந்த அரியணையில, அந்த சிம்மாசனத்துல. அந்த அரசி வந்ததும் அவங்கள்ட்ட அவ கண்டுபிடிக்கிறாளா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க, இந்த சிம்மாசனத்தை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா இது ஏன் சிம்மாசனம் மாதிரியே இருக்குதே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த அரசி கிட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, இந்த சிம்மாசனத்தை பாரு, இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது
அப்போ அவங்க சொல்றாங்க, ஆமா இது என்னோட மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்தி சொல்றாங்க. அவள் அல்லாஹ்வை விட்டு மற்ற தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தவளா இருந்தா. ஏன்னு சொன்னா அவ நிராகரிக்கக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணா இருந்தா, அதனால அவ அந்த மாதிரி இருந்தா அப்படிங்கறத சொல்றாங்க. சொல்லிட்டு சரி வாங்கன்னு சொல்லிட்டு மாளிகைக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த மாளிகைக்குள்ள நுழைஞ்சதுமே அந்த பெண் என்ன செய்யறாங்க, கீழே எல்லாம் தண்ணியா இருக்குது. ஆஹா ஒரு தண்ணிக்குள்ள நம்ம இறங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவங்க ட்ரெஸ்ஸ தூக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்களேன் எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறாங்க. அத அத அப்படி தூக்கி பிடிக்கிறாங்க. உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அது தண்ணிலாம் இல்ல, அது பளபளன்னு இருக்கக்கூடிய கண்ணாடி தரைதான். அதனால நீங்க என்ன செய்யுங்க, சாதாரணமா போகலாம்னு சொல்லி காட்டுறாங்க. உடனே அவ பாருங்க சுப்ஹானல்லாஹ். ஈமான் ஒருத்தருக்கு எந்தெந்த டர்னிங் பாயிண்ட்ல வரும்னு தெரியல. உடனே அந்த பெண் சொல்றா, என்னுடைய ரப்பே, இதுவரைக்கும் நான் எனக்கே கொடுமை செஞ்சுட்டு இருந்துட்டனே, உன்னை நிராகரிச்சு வாழ்ந்துட்டனே. இனி நான் சுலைமானோட சேர்ந்து அகிலமனத்தின் அதிபதியாகி அல்லாஹ்வுக்கே அடிபணிந்து ஏற்று வாழ நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கிறாங்க. பாத்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆட்சியை கொடுத்தது, அவங்களுக்கு கொடுத்த நியமத்துக்களை சொல்லி காட்டி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்ற பறவைகள், விலங்குகளுக்கு கொடுத்த பாசைகள் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து, அவங்கள நன்றி உள்ள ஒரு மனிதனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வச்சிருக்கான். அதுல எறும்பு ஒண்ணு பாக்குது. அது தன்னுடைய சமுதாயத்தை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு கவலையோட அதனுடைய சமுதாயத்தை பாதுகாக்குது. அந்த விஷயத்தை கேட்டு அவங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறாங்க. அடுத்து ஒரு பறவைய பாருங்க. சக மனிதர்களாகிய நாம நம்ம மனிதர்களை பத்தி, ஒரு சில இடத்துல குடும்பத்தார்களை பத்தி, ஒரு சில இடங்கள்ல கூட பிறந்தவங்களை பத்தி கவலையே இல்லாம இருக்கிறாங்க. ஆனா ஒரு பறவை இந்த மனித சமுதாயத்தை பார்த்து கவலைப்படுது. எங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தேடி வந்தப்போ நீ உண்மையான ஒரு செய்தியை கொண்டு வராட்டி அறுத்துருவேன்னு சொல்றாங்க. நான் நீங்க அறியாத ஒரு செய்தியை நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி பக்கத்து நாட்டுல ஒரு பெண் சூரியனை வணங்குறா. அவளுக்கு அல்லாஹ் பத்தி தெரியல. எல்லாவற்றையும் படைத்த அந்த அல்லாஹ்வுக்கு அடிபணிகிறத விட்டுட்டு சூரியனுக்கு அடிபணிகிறத நான் பார்த்தேன். அந்த செய்தியை கொண்டு வந்திருக்கேன். டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க, உண்மையா இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்ப ஒரு பறவைக்கு இருக்க கவலை நமக்கு இருக்க வேணாமா? கண்டிப்பா இருக்கணும்ல. நிச்சயமா இருக்கணும். அப்ப நம்மளுடைய சமுதாய மக்கள், நம்முடைய குடும்பத்து மக்கள், நம்ம உடன் பிறந்தவர்கள், நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகள் நமக்கு அல்லாஹ்வுக்கு அடிபணியக்கூடிய மக்களா இருக்கணுமா இல்லையா? முதல்ல அதுக்கு நாம தெரிஞ்சிருக்கணுமே. நாம இந்த வேதத்தை படிச்சிருக்கணுமே. இந்த வேதத்தை கொண்டு வந்த இறை தூதருக்கு வழிபட்டு அவங்களுடைய ஹிஸ்டரி நமக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அப்பதான் நம்ம இதெல்லாம் எடுத்து சொல்லலாம். அப்போ இந்த பறவையின் கவலை எவ்வளவு ஒரு உன்னதமானதா இருந்திருக்கு. ஒரு சமுதாயத்தையே, ஒரு நாட்டையே இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்திருக்குங்கிறத பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு பெரிய படிப்பினை இருக்குது இதுல. அப்போ அந்த பெண்ணும் பாருங்க, இந்த இடத்துல அழகான முறையில அந்த நியமத்துக்களை பார்க்கும்போது இஸ்லாத்துக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பார்க்கிறோம். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த சமுதாயத்தை பத்தி சொல்றான். அப்ப இதுல எல்லாம் நமக்கு நிறைய பாடங்கள் இருக்கிறது தான் இந்த ஹிஸ்டரி நமக்கு சொல்லி காட்டுது. அதனால நம்ம என்ன செய்யணும், நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த மற்ற மக்களை பத்தி கவலைப்படக்கூடியவர்களாகவும், முதல்ல நம்மளை பத்தி நம்ம கவலைப்படக்கூடியவர்களா இருக்கணும். எத்தனையோ மக்கள் இந்த குர்ஆனை எடுத்து படிக்காதவர்களா இருக்கிறாங்க. எத்தனையோ மக்கள் ஓத தெரியாதவங்களா இருக்கிறாங்க. எத்தனையோ மக்கள் நாம பிறந்தது எதுக்காக, என்ஜாய் பண்றதுக்காக, வாழ்றதுக்காக, அழகான முறையில வாழ்றதை விட்டு போட்டு யாது இதுன்னு சொல்லிட்டு ஏமா அந்த பக்கம் போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுல இருந்தெல்லாம் பாதுகாத்து நாம் இந்த அல்லாஹ்வுடைய நமக்காக வந்த இந்த வேதத்தை நம்ம படிக்கக்கூடியவர்களாகவும், இதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும், குடும்பத்தார்கள்ல இருந்து, உற்றார் உறவினர்கள் இருந்து, அண்டை வீட்டார்கள் இருந்து, மற்ற மக்களுக்கும் இதை எடுத்து சொல்லக்கூடிய மக்களா நாம இருக்கணும். ஒரு பறவையின் கவலையை விட நம்முடைய கவலை கூடுதலா இருக்கணும். ஒரு எறும்பின் கவலையை விட அது சமுதாயத்தை பாதுகாத்துச்சு பார்த்தீங்களா? அது மாதிரி நமக்குடைய கவலை இருக்கணும். நம்முடைய சமுதாயத்தை நரக நெருப்புல இருந்து பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து பாதுகாக்கணும். நரக நெருப்பின் வேதனையிலிருந்து பாதுகாக்கணுங்கிறதுல கவனத்தோட இருந்தோம்னா இன்ஷா அல்லாஹ் நாமும் நமக்கு வந்த வகையை படித்து அமல் செய்யக்கூடியவர்களா இருப்போம். பிற மக்கள்கிட்ட எத்தி வைக்கக்கூடியவர்களா இருப்போம். யா அல்லாஹ், யா ரப்பே, யா ரஹ்மானே, பகுத்த அறியாத விலங்கினங்களுக்கு இருக்கிற கவலை கூட எங்களுக்கு இல்லாமல் நாங்கள் இருக்கின்றோமா யா அல்லாஹ், எங்களை நீ மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ். எங்களுக்கு பகுத்தறிவை கொடுத்திருக்கின்றாய் யா அல்லாஹ். எங்களுக்கு
அழகான முறையில் உன்னுடைய வழிகாட்டுதலை கொடுத்திருக்கின்றாய். அதன்படி வாழ்ந்து காட்டக்கூடிய தூதரை நீ அனுப்பி இருக்கின்றாய். அல்லாஹ் இதையெல்லாம் பார்த்து படித்து விளங்கி நாங்கள் அமல் செய்வதோடு ரப்பே பிற மக்களுக்கும் இந்த தூது செய்தியை எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாக எங்களை ஆக்கியல்வாயாக, எங்களை உறுதிமிக்க ஈமான்தாரிகள் ஆக்குவாயாக. யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கும் பாக்கியவான்களாக எங்களையும் உற்றார் உறவினர்களையும் எங்கள் வாரிசுகளையும் குடும்பத்தார்களையும் யா அல்லாஹ் எங்கள் ஊர் மக்களையும் உலகத்தில் உண்டான அமைனான முஸ்லிமான அனைத்து ஆண்பெண்களையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த செய்திகள் மூலம் அழகிய பாடத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய மக்களாக ஆக்கி உன்னுடைய பொருத்தத்தை தந்தருள்வாயாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.